நடிகர் மோகன்லால் சமீபத்திய பேட்டி ஒன்றில் நடிகர் விஜய் பத்தி பேசிய ஒரு விஷயம் இப்போ வைரலாயிட்டு வருது. கிட்டத்தட்ட சினிமாவுக்கு வந்து 45 வருடங்களுக்கு பின்னர் மோகன்லால் இப்போ முதலா ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. 3D டெக்னாலஜியில உருவாக்கப்பட்ட இந்த படத்தின் மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. இந்த படம் பேன் இந்தியா படமா உருவாகி இருக்கிறதுனால மோகன்லால் இந்தியா முழுக்க படத்தோட ப்ரமோஷன் வேலையில இறங்கியிருக்காரு. இப்படி இருக்க சமீபத்தில் சென்னை வந்த மோகன்லால் பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவரோட அனுபவங்களை பத்தி பகிர்ந்துட்டு வராரு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல விஜய் பத்தின ஒரு தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகர் விஜயும் மோகன்லாலும் சேர்ந்து ஜில்லா படத்துல நடிச்சிருந்தாங்க. தமிழ்ல மோகன்லால் நடிச்ச முதல் படம் இருவர். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா தமிழ்ல ஜில்லா, எனக்குள் ஒருவன், ஜெயிலர்னு மிக குறைவான படங்களே நடிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் ஜில்லா படத்துல விஜய் கூட நடிக்கும் போது அவரோட இருந்த சில தருணங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜில்லா படத்தோட ஷூட்டிங் அப்போ விஜய்க்கு அவரே தோசை சுட்டு கொடுத்ததாகவும் அந்த தோசையை சாப்பிட்ட விஜய் அவருக்கு ரொம்பவே பிடிச்சதா மோகன்லால் கிட்ட சொல்லியிருக்காரு. சமீபத்தில் கூட விஜய்க்கு கான்டாக்ட் பண்ணி தான் இயக்கிய ஃபெரோஸ் படத்தை பார்க்க வேண்டும்னு விஜய் கிட்ட மோகன்லால் கேட்டிருக்காரு. அதுக்கு விஜய் கண்டிப்பா வந்து பார்க்கறேன்னு சொன்னதா மோகன்லால் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. மேலும் மோகன்லால் கிட்ட தமிழ் படங்களை நடிக்கிறது மிகவும் குறைவா இருக்கேன்னு கேட்டதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, யாருமே என்னை கூப்பிடல, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கதையுள்ள ஸ்டோரியா இருந்தா கண்டிப்பா நடிப்பேன்னு மோகன்லால் சொல்லியிருக்காரு. மேலும் அவர்கிட்ட மலையாள படங்கள் மாதிரி ஏன் தமிழ் படங்கள் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சமூக வலைத்தளங்களில் சில மீம்ஸ்கள் வந்துட்டு இருக்கு. அதே போல தமிழ் படங்கள் மாதிரி மலையாள படங்கள் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு மோகன்லால், தமிழ்ல நிறைய சூப்பரான படங்கள் வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப கூட லப்பர் படம் பார்த்தேன். சிம்பிள் கான்செப்ட்ல ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் தமிழ்ல வந்துகிட்டு தான் இருக்குன்னு மோகன்லால் அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க.